இது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? இட் வாஸ் வெரி நைஸ் டு see. இட் வாஸ் வெரி நைஸ் டு see. இட் வாஸ் வெரி நைஸ் அப்படின்னா இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. டு see பார்க்குறதுக்கு, இது பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? இது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. இது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னா சுவாரஸ்யமாக இருக்கிறது. ஸோ இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னா இது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு, பாஸ்ட் டென்ஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் சரியான இடத்துல தான் இருக்கேனா? நான் சரியான இடத்துல தான் இருக்கேனா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம்? am I at the right place? am I at the right place? am I நான் இருக்கேனா? at the right place சரியான இடத்துல. at அப்படின்னா இங்கே இல்லு. ஓகேவா? இடத்தில், அந்த இல்லு தான் at the right place சரியான இடத்தில் am I நான் இருக்கேனா? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? அவ ஒரு பக்கமாகவே தான் பேசுவா. அவ ஒரு பக்கமாகவே தான் பேசுவா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? she talks biased. she talks biased. biased அப்படின்னா ஒரு பக்கமாக பேசுகிறது. ஸோ she talks அப்படின்னா அவள் பேசுவா. ஸோ எப்பயும் பண்ணுவா, அதனால சிம்பிள் ப்ரெசண்ட்டில் இருக்கும். ஓகேவா? she talks biased அப்படின்னா ஒரு பக்கமாகவே தான் பேசுவா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? அவங்க என்ன நம்ப மாட்டாங்க. அவங்க என்ன நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? they don't believe me. they don't believe me. believe அப்படின்னா நம்புறது. ஸோ they don't believe me அப்படின்னா அவங்க என்ன நம்ப மாட்டாங்க. இதுவே அவங்க என்ன நம்புவாங்க அப்படின்னா they will believe me. they will believe me அவங்க என்ன நம்புவாங்க. ஃப்யூச்சரில் நான் ஒன்று சொல்ல போகிறேன், நான் சொல்கிறத அவங்க என்ன நம்புவாங்க. they will believe me. ஓகேவா? ஸோ இதுவே அவங்க எப்பயுமே என்ன நம்புவாங்க. அவங்க எப்போதும் என்ன நம்புவாங்க. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னா they believe me. அவங்க என்ன நம்புவாங்க, அவங்க என்ன நம்புகிறாங்க, எப்போயுமே இது நடக்கிற விஷயம். ஓகேவா? ஸோ they believe me அவங்க என்ன நம்புவாங்க. ஸோ இதுவே அவங்க என்ன நம்புவாங்களா, அவங்க என்ன நம்புவாங்களா, ஃப்யூச்சரில் நான் சொல்கிறத அவங்க நம்புவாங்களா அப்படின்னு கேட்கணுன்னா will they believe me. will they believe me அவங்க என்ன நம்புவாங்களா. will they believe அவங்க நம்புவாங்களா. me என்ன அவங்க என்ன நம்புவாங்களா. ஸோ இதுவே அவங்க என்ன நம்புகிறாங்களா, அவங்க என்ன நம்புகிறாங்களா. இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? do they believe me. do they believe me அவங்க என்ன நம்புகிறாங்களா. do they believe அவங்க நம்புகிறாங்களா. me என்ன அவங்க என்ன நம்புகிறாங்களா. ஸோ இதுவே அவங்க என்ன நம்ப மாட்டாங்களா, அவங்க என்ன நம்ப மாட்டாங்களா ஃப்யூச்சரில். அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? won't they believe me. won't they believe me அவங்க என்ன நம்ப மாட்டாங்களா. ஸோ இதுவே அவங்க என்ன நம்பலையா, அவங்க என்ன நம்பலையா. இந்த இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? don't they believe me. don't they believe me அவங்க என்ன நம்பலையா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? நான் உன்கிட்ட அப்புறம் பேசலான்னு நினச்சேன். நான் உன்கிட்ட அப்புறம் பேசலான்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I thought to talk to you later. I thought to talk to you later. I thought நான் நினச்சேன். திங்கோட பாஸ்ட் டென்ஸ் thought. திங்க் அப்படின்னா நினைக்கிறது. ஸோ நினச்சேன் அப்படின்னா thought. I thought to talk to you உங்ககிட்ட பேசுகிறதுக்கு, லேட்டர் அப்புறமா, நான் உங்ககிட்ட அப்புறமா பேசலான்னு நினச்சேன். I thought to talk to you later. லேட்டர் அப்படின்னா அப்புறமா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? இது உனக்கு ஓகேவா. இது உனக்கு ஓகேவா. இது உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம்? இஸ் திஸ் ஓகே ஃபார் யூ. இஸ் திஸ் ஓகே ஃபார் யூ. இஸ் திஸ் ஓகே அப்படின்னா இது ஓகேவா. ஃபார் யூ உனக்கு, உனக்கு இது ஓகேவா. இஸ் திஸ் ஓகே ஃபார் யூ. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? நீ அதை ஒத்துக்கிறியா, நீ அதுக்கு சம்மதிக்கிறியா, நீ அதை ஒத்துக்கிறியா அப்படின்னு சொல்லுவோம், கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? do you agree that. do you agree that நீ அதுக்கு சம்மதிக்கிறியா. do you agree. agree அப்படின்னா சம்மதிக்கிறது, ஒத்துக்கிறது. ஓகேவா?
ஸோ டு யூ அக்ரி அப்படின்னா நீ ஒத்துக்கிறியா, தட் அதை நீ ஒத்துக்கிறியா, டு யூ அக்ரி தட். ஸோ இதுவே நீ இதை ஒத்துக்கலையா, நீ அதை ஒத்துக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், டோன்ட் யூ அக்ரி தட், டோன்ட் யூ அக்ரி தட், நீ எதை ஒத்துக்கலையா, டோன்ட் யூ அக்ரி தட். ஸோ இதுவே நீ அதை ஒத்துக்க மாட்டியா, நீ அதை ஒத்துக்க மாட்டியா, இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம், won't you agree that, won't you agree that, நீ அதை ஒத்துக்க மாட்டியா, நீ அதுக்கு சம்மதிக்க மாட்டியா, won't you agree that. ஸோ இதுவே நான் அதுக்கு சம்மதிக்க மாட்டேன், நான் அதை ஒத்துக்க மாட்டேன் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு எல்லோரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா. இது ரொம்ப வேகமாக இருக்குது, இது ரொம்ப வேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம், இட் இஸ் வெரி ஃபாஸ்ட், இட் இஸ் வெரி ஃபாஸ்ட், ஃபாஸ்ட் அப்படின்னா வேகமாக இருக்கிறது. ஸோ இட் இஸ் அது இருக்குது, வெரி ஃபாஸ்ட் ரொம்ப வேகமாக, அது ரொம்ப வேகமாக இருக்குது, இட் இஸ் வெரி ஃபாஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம், இது ரொம்ப நியாயமாக இருக்கும், இது ரொம்ப நியாயமாக இருக்கும், நம்ம இப்படி பண்ணுனா அது ரொம்ப நியாயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், இட் வில் பி வெரி ஃபேர், இட் வில் பி வெரி ஃபேர், இட் வில் பி ஃபேர் அப்படின்னா அது நியாயமாக இருக்கும், இது ரொம்ப நியாயமாக இருக்கும் அப்படின்னா இட் வில் பி வெரி ஃபேர், ஓகேவா. நீ அவனுக்கு சாப்பிட ஏதாவது கொடுத்தியா, நீ அவனுக்கு சாப்பிட ஏதாச்சும் கொடுத்தியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம், டிட் யூ கிவ் ஹிம் எனிதிங் டு ஈட், டிட் யூ கிவ் ஹிம் எனிதிங் டு ஈட், டிட் யூ கிவ் ஹிம் அப்படின்னா நீ அவனுக்கு கொடுத்தியா, எனிதிங் அப்படின்னா ஏதாவது, டு ஈட் சாப்பிட்றதுக்கு, நீ அவனுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் கொடுத்தியா, டிட் யூ கிவ் ஹிம் எனிதிங் டு ஈட், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ இதுவே அவனுக்கு சாப்பிட ஏதாவது கொடு, அவனுக்கு சாப்பிட ஏதாச்சும் கொடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், கிவ் ஹிம் சம்திங் டு ஈட், கிவ் ஹிம் சம்திங் டு ஈட், கிவ் ஹிம் சம்திங் அப்படின்னா அவனுக்கு ஏதாச்சும் கொடு, டு ஈட் சாப்பிட்றதுக்கு, அவனுக்கு சாப்பிட ஏதாச்சும் கொடு, கிவ் ஹிம் சம்திங் டு ஈட், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா, இதுக்கு மேலே என்ன தொந்தரவு பண்ணாத, இதுக்கு மேலே என்ன தொந்தரவு பண்ணாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், டோன்ட் டிஸ்டர்ப் மீ எனிமோர், டோன்ட் டிஸ்டர்ப் மீ எனிமோர், டோன்ட் டிஸ்டர்ப் அப்படின்னா தொந்தரவு பண்ணாத, மீ என்ன, எனிமோர் அப்படின்னா இதுக்கு மேலே, இதுக்கு மேலே என்ன தொந்தரவு பண்ணாத, டோன்ட் டிஸ்டர்ப் மீ எனிமோர். ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம், நீ வந்தது நல்லதாக போச்சு, நீ வந்தது நல்லதாக போச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், இட்ஸ் குட் தட் யூ கேம், இட்ஸ் குட் தட் யூ கேம், இட்ஸ் குட் அப்படின்னா நல்லதாக போச்சு, தட் யூ கேம் நீ வந்தது நல்லதாக போச்சு, இட்ஸ் குட் தட் யூ கேம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா, இதுக்கு மேலே உனக்கு என்னால் உதவி செய்ய முடியாது, இதுக்கு மேலே என்னால் உனக்கு உதவி செய்ய முடியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், ஐ காண்ட் ஹெல்ப் யூ எனிமோர், ஐ காண்ட் ஹெல்ப் யூ எனிமோர், ஐ காண்ட் ஹெல்ப் அப்படின்னா என்னால் உதவி செய்ய முடியாது, யூ உனக்கு என்னால் உதவி செய்ய முடியாது, எனிமோர் அப்படின்னா இதுக்கு மேலே உனக்கு என்னால் உதவி செய்ய முடியாது, ஐ காண்ட் ஹெல்ப் யூ எனிமோர். ஸோ இதுவே அவன் உனக்கு உதவி செய்ய மாட்டான், அவன் இதுக்கு மேலே உனக்கு உதவி செய்ய மாட்டான் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம், he will not help you anymore, he will not help you anymore, he will not help you அப்படின்னா அவன் உதவி செய்ய மாட்டான் உனக்கு, யூ anymore அப்படின்னா இதுக்கு மேலே உனக்கு உதவி செய்ய மாட்டான், he will not help you anymore. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம், நீ என்ன கம்மியாக எடை போடுற, நீ என்ன கம்மியாக எடை போடுற அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், யூ ஆர் அண்டர் எஸ்டிமேட்டிங் மீ, யூ ஆர் அண்டர் எஸ்டிமேட்டிங் மீ, யூ ஆர் அண்டர் எஸ்டிமேட்டிங் அப்படின்னா நீ குறைச்சி மதிப்பிடுற, நீ என்ன குறைச்சி எடை போடுற, யூ ஆர் அண்டர் எஸ்டிமேட்டிங் மீ, ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம், அது ஒரு மோசமான தருணமாக இருந்தது. நேற்று ஒரு ஃபாரினர் வந்து என்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டாங்கப்பா, எனக்கு அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணணும்னே தெரியல, எனக்கு ரொம்ப மோசமாக போயிடுச்சுப்பா, எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை எப்படி சொல்லலாம்னா, இட் வாஸ் அன் ஆக்வர்ட் மொமெண்ட், இட் வாஸ் அன் ஆக்வர்ட் மொமெண்ட்.
ஃப்ரெண்ட்ஸ், ரியலாகவே இப்படி ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு நடந்துச்சுன்னா நீங்கள் ஆக்வர்டாக ஃபீல் பண்ணணுன்ற எந்த அவசியமுமே இல்லை. ஏன்னா ஃபாரினரோட மதர் டங் இங்கிலீஷ். ஸோ அவங்க அதை சூப்பராக பேசுகிறாங்க. நம்மளோட மதர் டங்கை நம்மளும் சூப்பராக பேசுவோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இதில் நீங்கள் ஆக்வர்டாக ஃபீல் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நீ இந்த பழக்கத்தை மாற்றிக்கணும். இதை எப்படி சொல்லலாம்னா, சின்ன குழந்தைங்கள்லாம் நகம் கடிப்பாங்க இல்லையா? அப்போ நம்ம சொல்கிறோம், நகம் கடிக்காத, மாற்றிக்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அதை எப்படி சொல்லலாம்னா, யூ ஷுட் கிவ் அப் திஸ் ஹேபிட். யூ ஷுட் கிவ் அப் திஸ் ஹேபிட். இந்த பழக்கத்தை மாற்றிக்கணும், நகம் கடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லணும். எப்படி சொல்லணும்? யூ ஷுட் கிவ் அப் திஸ் ஹேபிட். கிவ் அப்னா கைவிட்டணும் அப்படின்னு அர்த்தம். ஹேபிட்னா பழக்கம். ஸோ யூ ஷுட் கிவ் அப் திஸ் ஹேபிட் அப்படின்னா இந்த பழக்கத்தை கைவிட்டணும். ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ், என்னால் வலியை தாங்கவே முடியலை. நம்மளுக்கு அடிபட்டுச்சு. இப்போ நம்ம சொல்லுவோம்ல, ஐயோ என்னால் வலியை தாங்கவே முடியலப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்னா, ஐ காண்ட் பேர் த பெயின். எப்படி சொல்லணும்? ஐ காண்ட் பேர் த பெயின். ஐ காண்ட் அப்படின்னா என்னால் முடியலை, பேர் அப்படின்னா தாங்கிக்க அப்படின்னு அர்த்தம், பெயின்னா வலி. ஸோ ஐ காண்ட் பேர் த பெயின், என்னால் வலியை தாங்கவே முடியலை. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இப்போ மணி எத்தனை நம்ம கேட்போம்ல, டைம் என்னாச்சு, இப்போ எத்தனை மணி, இப்போ என்ன டைம் அப்படின்னு கேட்போம் இல்லையா? அதை எப்படி கேட்கலாம்னா, வாட் இஸ் த டைம் நவ். எப்படி சொல்லணும்? வாட் இஸ் த டைம் நவ். அவ்வளோதான். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னா, உன்னால் எனக்கு ஒன்று பண்ண முடியுமா. எனக்காக ஒன்று பண்ணுறியா அப்படின்னு சொல்லி நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்போம்ல, எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுறியாப்பா, எனக்காக ஒன்று பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அதை எப்படி கேட்கலாம்னா, கேன் யூ டூ மீ அ ஃபேவர். எப்படி கேட்கலாம்? கேன் யூ டூ மீ அ ஃபேவர். ஃபேவர்னா எனக்காக ஒரு ஹெல்ப், அது மாதிரி. ஓகே, ஸோ எனக்காக ஒன்று பண்ணுவியா, கேன் யூ டூ மீ அ ஃபேவர். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னா, இன்னும் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாயா. இன்னமும் சாப்பிட்டு இருக்கியா, எவ்வளோ நேரமாக சாப்பிட்ற, இன்னமுமா சாப்பிட்ற அப்படின்னு சொல்லி கேட்போம்ல. அதை எப்படி கேட்கலாம்னா, ஆர் யூ ஈட்டிங் ஸ்டில். எப்படி கேட்கணும்? ஆர் யூ ஈட்டிங் ஸ்டில். இன்னும் சாப்பிட்டு இருக்கியா. ஓகேவா? ஸ்டில் அப்படின்னா இன்னமும் அப்படின்னு அர்த்தம். ஓகே. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், மெழுகுவத்தியை ஏத்து. மெழுகுவத்தியை கொளுத்து. இதை எப்படி சொல்லலாம்னா, லைட் அப் த கேண்டில். எப்படி சொல்லணும்? லைட் அப் த கேண்டில். லைட் அப் அப்படின்னா ஒளியேற்று அப்படின்னு அர்த்தம். கேண்டில்னா மெழுகுவத்தி. ஸோ லைட் அப் த கேண்டில், மெழுகுவத்தியை ஏற்று. பாத்திரங்களை கழுவு. அம்மா சொல்லுவாங்களே, இந்த பாத்திரத்தெல்லாம் கழுவு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா, வாஷ் த வெசல்ஸ். எப்படி சொல்லணும்? வாஷ் த வெசல்ஸ். வெசல்ஸ்னா பாத்திரங்கள் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? வாஷ் த வெசல்ஸ் அப்படின்னா பாத்திரங்களை கழுவு. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ரூமை சுத்தம் பண்ணு. இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? அம்மா சொல்லுவாங்களே, உன் ரூமை பாரு எப்படி இருக்குன்னு, சுத்தம் பண்ணு போ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, க்ளீன் த ரூம். எப்படி சொல்லணும்? க்ளீன் த ரூம். ரூமை சுத்தம் பண்ணு, க்ளீன் த ரூம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். உன்கிட்ட ஏதாவது யோசனை இருக்கா. இப்போ நம்ம குரூப்பாக ஒரு விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கப்ப இப்போ நம்ம கேட்போம்ல, உன்ட்ட ஏதாச்சும் யோசனை இருக்காப்பா, இருந்தால் சொல்லு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, டூ யூ ஹாவ் எனி ஐடியாஸ். எப்படி சொல்லணும்? டூ யூ ஹாவ் எனி ஐடியாஸ். உங்ககிட்ட ஏதாவது யோசனை இருக்கா. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ், என்ன போக விடு. இந்த சென்டென்ஸ் இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கேயாச்சும் வெளியில் போகணுன்னா நம்ம பர்மிஷன் கேட்போம் இல்லையா அப்பா அம்மாட்ட. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, சில டைம் விடுவாங்க, சில டைம் விட மாட்டாங்க. ஸோ அப்படி விடலை அப்படின்னா நம்ம சொல்லுவோம்ல, என்ன போக விடுங்கம்மா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, லெட் மீ கோ. எப்படி சொல்லணும்? லெட் மீ கோ. என்ன போக விடுங்க, லெட் மீ கோ. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். நல்ல வேலை நான் போகலை. நம்ம சொல்லுவோம்ல, நல்ல வேலைப்பா நான் போகலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாம். தேங்க் காட் ஐ டின்ட் கோ. எப்படி சொல்லணும்? தேங்க் காட் ஐ டின்ட் கோ. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், என்ன கிண்டல் பண்ணாத. இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாம். டோன்ட் மேக் ஃபன் ஆஃப் மீ. எப்படி சொல்லணும்? டோன்ட் மேக் ஃபன் ஆஃப் மீ. மேக் ஃபன் ஆஃப்னா ஏதோ ஒரு விஷயத்தை வச்சு கிண்டல் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். டோன் அப்படின்னா பண்ணாத. ஸோ டோன்ட் மேக் ஃபன் ஆஃப் மீ, என்னை வச்சு கிண்டல் பண்ணாத. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். உங்ககிட்ட பல திறமைகள் இருக்குது. இப்போது நீங்கள் சூப்பராக பாடுறீங்க, டான்ஸ் பண்ணுறீங்க, எல்லாத்துலேயுமே டேலண்ட்டாக இருக்கீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்டு உங்களை பார்த்து சொல்லுவாங்களே, சூப்பர்டா, உனக்கு நிறையா திறமை இருக்குடா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, யூ ஆர் அ மல்டி டேலண்டட் பர்சன். எப்படி சொல்லணும்? யூ ஆர் அ மல்டி டேலண்டட் பர்சன். உங்ககிட்ட நிறைய திறமை இருக்குது. யூ ஆர் அ மல்டி டேலண்டட் பர்சன். ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நாளைக்கு நாங்கள் வீடு சுத்தம் பண்ண போகிறோம். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? நம்ம சொல்லுவோம்ல, நாளைக்கு வெளில வரியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, இல்லைப்பா நாளைக்கு தான் நாங்கள் வீடு சுத்தம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, we are going to clean the house tomorrow. எப்படி சொல்லணும்? we are going to clean the house tomorrow. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இன்னைக்கு ரொம்ப வெயில் அடிக்குது. இப்போ நம்ம எங்கேயாச்சும் வெளியில் போயிட்டுருக்கப்ப சொல்லுவோம்ல, அப்பா நேற்று கூட இவ்வளோ வெயில் அடிக்கலப்பா, இன்றைக்கி செம்ம வெயில் அடிக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்னா, இட் இஸ் டூ சன்னி டுடே. எப்படி சொல்லணும்? இட் இஸ் டூ சன்னி டுடே. டூ சன்னி அப்படின்னா ரொம்ப வெயில் அடிக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவன் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கான் பாரு. இப்போது எக்ஸாம் ரிசல்ட் வருது, உங்கள் ஃப்ரெண்டு நிறைய மார்க் வாங்கிட்டான். ஸோ என்ன பண்ணுறான், ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். அப்போ நீங்கள் சொல்கிறீங்களே, அவன் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்னா, லுக் ஹவ் ஹாப்பி ஹீ இஸ். எப்படி சொல்லணும்? லுக் ஹவ் ஹாப்பி ஹீ இஸ். அவன் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கான் பாரு. லுக் ஹவ் ஹாப்பி ஹீ இஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ், என் வேலையை பார்க்க விடுங்க. இப்போ யாராச்சும் நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தால் நம்ம சொல்லுவோம்ல, ப்ளீஸ்ப்பா என் வேலையை பார்க்க விடுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலான்னு பார்க்கலாம்.
லெட் மீ டூ மை ஒர்க் எப்படி சொல்லணும்? லெட் மீ டூ மை ஒர்க். லெட் மீ டூ மை ஒர்க். ஓகேவா? என் வேலையை பார்க்க விடுங்க. லெட் மீனா என்ன விடுங்க அப்படின்னு அர்த்தம். டூ மை ஒர்க்னா என்னோட வேலையை செய்ய என்ன விடுங்க. ஓகேவா? லெட் மீ டூ மை ஒர்க், என் வேலையை செய்ய என்ன விடுங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். இந்த இடம் அழுக்காக இருக்குது. நம்ம சொல்லுவோம்ல, இந்த இடம் ரொம்ப அழுக்காக இருக்குப்பா, வேறு இடத்துக்கு போகலாம் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? திஸ் பிளேஸ் இஸ் டர்ட்டி. திஸ் பிளேஸ் அப்படின்னா இந்த இடம், டர்ட்டினா அழுக்கா. திஸ் பிளேஸ் இஸ் டர்ட்டி. இந்த இடம் அழுக்காக இருக்குது. திஸ் பிளேஸ் இஸ் டர்ட்டி. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாமா? அங்கே போயிருக்கியா? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிகிட்டு இருக்கப்போ சொல்லுவோம்ல, ஏன் நேற்று ஒரு பீச்சுக்கு போனப்பா, சூப்பராக இருந்துச்சு, நீ அங்கே போயிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அது எப்படி கேட்கலான்னா, ஹேவ் யூ பீன் தேர். எப்படி சொல்லணும்? ஹேவ் யூ பீன் தேர் அப்படின்னு சொல்லி கேட்கணும். ஓகே, அங்கே போயிருக்கியா? ஹேவ் யூ பீன் தேர். ஓகே, நான் ஏன் எல்லா சென்டென்சஸ்க்கும் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன்னா, அப்போ தான் உங்களால் அந்த சுச்சுவேஷனை ரிலேட் பண்ணிக்க முடியும். அதுக்காக தான் நான் எல்லா சென்டென்ஸ்க்குமே ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லிட்டு இருக்கேன். அதனால உங்களால் ஈஸியாக ரிலேட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் அதை பற்றியே தான் நினச்சிட்டு இருக்கேன். நம்ம சொல்லுவோம்ல, நேற்று ஒரு ப்ராப்ளம் நடந்துச்சுலப்பா, நான் அதை பற்றியே தான் நினச்சிட்டு இருக்கேன், என் மைண்டில் அதே தான் ஓடிட்டுருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்னா, ஐம் கீப் ஆன் திங்கிங் அபவுட் தட். எப்படி சொல்லணும்? ஐம் கீப் ஆன் திங்கிங் அபவுட் தட். கீப் ஆன் அப்படின்னா கண்டினியூஸான அர்த்தம். திங்கிங், கீப் ஆன் திங்கிங்னா கண்டினியூஸாக நினச்சிக்கிட்டே இருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். தலையை சீவு. அம்மா சொல்லுவாங்களே, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, தலையை சீவு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, கோம் யோர் ஹேர். எப்படி சொல்லணும்? கோம் யோர் ஹேர். கோம்னா சீவு அப்படின்னு அர்த்தம். ஓகே, கோம் யோர் ஹேர். ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.